ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு வேத மேக்ஸ். நம்ம 12ஆம் வகுப்பில் பயிற்சி 8.7ல் மூன்றாவது கணக்கு, அதாவது அத்தியாயம் 8 வகையீடுகள் மற்றும் பகுதி வகை கெழுக்கள் அப்படிங்கிற பாடத்திலேருந்து மூன்றாவது கணக்கு பார்க்கலாம். g of x, y ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு லாக் ஆஃப் ஒய் பை எக்ஸ் என்ற சார்பு சமப்படுத்தானது என நிறுவுக. ஓகேங்களா? ஜியின் படியை கணக்கிட்டு ஜிக்கு ஆயிலரோட தேற்றத்தை சரிபார்க்க. ஓகேங்களா? முதல்ல சமப்படுத்தானதுன்னு நிறுவனம்னா நம்ம என்ன பண்ணணும்? இந்த g of x, yங்கிற சார்பு எழுதலாங்களா? எக்ஸ் இன்ட்டு லாக் ஆஃப் ஒய் பை எக்ஸ். ஓகேங்களா? இப்போது இந்த g of x, yனா நம்ம என்ன எழுதணும்? g of ஒரு லேம்டாவை பெருக்கணும். ஓகேங்களா? எக்ஸு ஒய்ங்கிற இடத்துல லேம்டா எக்ஸ் லேம்டா ஒய் அப்படின்னு நம்ம பிரதியிடணும். ஓகேங்களா? பிரதியிட்ட என்ன கிடைக்கும்? எக்ஸு, அதாவது முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா இந்த லாக் இருக்குது இல்லைங்களா? இப்போது லாக், அதாவது எக்ஸுக்கு பதிலாக லேம்டா எக்ஸு லாகு ஒய்க்கு பதிலாக என்ன போடணும்? லேம்டா ஒய் டிவைடட் பை லேம்டா எக்ஸுங்களா? எக்ஸுக்கு பதிலாக லேம்டா கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா? இங்கே லேம்டா இன்ட்டு எக்ஸு லாகு ஒய் பை எக்ஸுன்னு இருக்குங்களா? இப்போது இந்த லேம்டா பவரில் என்ன இருக்குது? 1 இருக்கிறதா அர்த்தம். இந்த எக்ஸ் லாக் எக்ஸோட மதிப்பு என்ன? எக்ஸு லாக் ஒய் பை எக்ஸோட மதிப்பு என்ன நம்ம போடணும்? g of x, yங்களா? அப்போது நம்ம லேம்டா பவர் 1 g of x, y. அப்போ இது வந்து என்னது? அதாவது g ஆனது படி 1 உடைய சமபடித்தான சார்பு ஆகும். ஓகேங்களா? இது வந்து சமபடித்தான சார்பு, அதாவது லேம்டா அடுக்கில் என்ன இருக்கோ அதுதான் அதோட படி. ஓகேங்களா? இப்போது இது வந்து இதோட படியை கண்டுபிடிச்சாச்சு. இந்த படியை வச்சு நம்ம வந்து ஆயிலரோட தேற்றத்தை சரிபார்க்க சொல்லியிருக்காங்களா? ஆயிலரோட தேற்றம் என்ன? எக்ஸ் இன்ட்டு டோ ஜி. இங்கே வந்து நமக்கு சார்பு ஜி கொடுத்ததுனால டோ ஜின்னு எடுத்துக்கணும். எக்ஸு ப்ளஸ் ஒய் இன்ட்டு டோ ஜி டிவைடட் பை டோ ஒய்ங்களா? ஈக்குவல் டு பி இன்ட்டு ஜி. ஓகேங்களா? இந்த பிங்கிறது என்ன நமக்கு தெரியும்? இந்த லேம்டாவோட பவரில் என்ன இருக்கோ அந்த படி இருக்குது இல்லைங்களா? அதுதான் பி. ஓகேங்களா? அப்போ 1 ஜி அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணோம். இந்த ஆயிலரோட தேற்றத்தை 1 ஜின்னு நம்ம நிரூபிக்கணும். அப்போது நமக்கு என்ன தேவை? டோ ஜி பை டோ எக்ஸ் முதல்ல வேணும். ஓகேங்களா? அடுத்தது டோ ஜி பை டோ ஒய் கண்டுபிடிச்சி இதில் பிரதியிட்டமாக நமக்கு ஜின்னு வரணும். ஓகேங்களா? எக்ஸை பொறுத்த வகையிட்ட என்ன கிடைக்கும்? முதல்ல அந்த சார்பு எழுதிக்கலாங்களா? எக்ஸு லாகு ஒய் பை எக்ஸுங்களா? இப்போது எக்ஸை பொறுத்த வகையிட்டால் நமக்கு என்ன கிடைக்கும்? யூவி மெத்தட் யூஸ் பண்ணலாங்களா? இது வந்து யூ, இது வந்து வி. யூவி மெத்தட் யூஸ் பண்ணலாம். யூவி மெத்தட்னால் நமக்கு தெரியும் எப்படின்னா, யூவை அப்படியே வச்சுட்டு வியை வகையிடணும், ப்ளஸ் வியை வச்சுட்டு யூவை வகையிடணும். ஓகேங்களா? இதுதான் வந்து யூவி மெத்தடு. இதில் வந்து ஃபஸ்ட்டு யூ அப்படியே யூவோட மதிப்பு என்ன? எக்ஸ் அப்படியே வச்சுக்க போகிறோம். அடுத்தது வியை வகையிட்ட என்ன கிடைக்கும்? லாக் எக்ஸு. எக்ஸுங்கிற இடத்துல நமக்கு ஒய் பை எக்ஸுன்னு இருக்குது. ஓகேங்களா? லாக் எக்ஸை வகையிட்டா 1 பை எக்ஸா? எக்ஸுங்கிற இடத்துல ஒய் பை எக்ஸுன்னு இருக்குது. எகைன் எக்ஸை பொறுத்து வகையிடுறோம். ஓகேங்களா? நம்ம முந்தைய கணக்குகள்லேயே பார்த்துருக்கோம். 1 பை எக்ஸை வகையிட்டா நமக்கு என்ன கிடைக்கும்? -1 பை எக்ஸு ஸ்கொயர்னு கிடைக்குங்களா? அப்போது இங்கே என்ன இருக்கும்மா? எகைன் எக்ஸை வகையிட்டோமா மேலே இருக்கிற ஒய் அப்படியே இருக்கும், -1 பை எக்ஸு ஸ்கொயர்னு வரும். ஓகேங்களா? அடுத்தது யூவை வச்சுட்டு வியை வகையிட்ருக்கோம். அடுத்தது வியை அப்படியே வச்சுக்க போகிறோம். லாகு ஒய் பை எக்ஸு அதை அப்படியே வச்சுட்டு யூவை வகையிட்டால் என்ன வரும்? எக்ஸை வகையிட்டால் 1ங்களா? அவ்வளோதான். இப்போது நம்ம இதை எப்படி எழுத போகிறோன்னா, பகுதியில் வந்து வகுத்தல் இருந்தால் அதை மேலே அப்படியே தலைகீழாக மாற்றி எழுதிக்கலாங்களா? மாற்றி எழுதிக்கலாம். அடுத்து இங்கே ஒரு -ஒய் பை எக்ஸு ஸ்கொயர் இருக்குது. ஓகேங்களா? இந்த எக்ஸு கேன்சல் ஆயிரும், இந்த எக்ஸு ஸ்கொயர் கேன்சல் ஆயிருங்களா? இந்த ஒய்யும் கேன்சல் ஆயிருங்களா? அடுத்தது ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது? லாகு ஒய் பை எக்ஸுன்னு இருக்குது. ஓகேங்களா? இங்கே என்ன இருக்குது? எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சுன்னா -1 மட்டும் இருக்கும், ப்ளஸ் லாக் ஆஃப் ஒய் பை எக்ஸு. ஓகேங்களா? அடுத்தது இது வந்து என்னது? டோ ஜி பை டோ எக்ஸை பொறுத்து வகையிடுறது. அடுத்தது டோ ஜி பை டோ ஒய்யை பொறுத்து வகையிட்ட என்ன கிடைக்கும் நமக்கு? இந்த எக்ஸ், இங்கே யூவி மெத்தட் யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா இங்கே எக்ஸு டேர்ம் இருக்குது. அப்போது எக்ஸு பெருக்கல் இருக்கிறதுனால அப்படியே வந்துடும்.
இங்கே ஒய்யை மட்டும்தானே வகையிடுறோம். அதனால் லாக் ஒய் பை எக்ஸை வகையிட்டா என்ன கிடைக்கும்? லாக் எக்ஸ் வகையிட்டா 1/xங்களா? எக்ஸுங்கிற இடத்துல ஒய் பை எக்ஸ் இருக்குது. எகெயின் ஒய்யை பொறுத்து தான் வகையிட போகிறோம். ஒய்யை பொறுத்து வகையிட்டா என்ன கிடைக்கும்? ஒய்யை வகையிட்டா 1/x அப்படியே வரும். ஓகேங்களா? இப்போ இதை எப்படி எழுதலாம்? எக்ஸு அடுத்தது இந்த பகுதியில் வந்து வகுத்தலில் இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்? தலைகீழ எடுத்து எழுதிக்கணுங்களா? இன்ட்டு 1/xங்களா? இப்போ இந்த எக்ஸு கேன்சல் ஆகிடுச்சின்னா ரிமைனிங் என்ன இருக்கும்? x/y மட்டும் இருக்கும். ஓகேங்களா? ∂g/∂yயோட மதிப்பு x/y. ஓகேங்களா? இப்போது ஆயிலர் தேற்றத்தில் அந்த ஃபார்முலாவில் கொண்டு போய் பிரதிடலாங்களா? நம்மளுக்கு என்ன இருக்குது? நம்ம என்னென்னு ப்ரூவ் பண்ணோம்? 1 × g. அதாவது பெருக்குன்னா என்ன? அது வெறும் g தான். ஓகேங்களா? ஜின்னு ப்ரூவ் பண்ணணும். அப்போது எக்ஸ் இன்ட்டு ∂g/∂xோட மதிப்பு என்ன? -1 ப்ளஸ் log ஆஃப் y/x. அடுத்தது ப்ளஸ் ஒய் இன்ட்டு ∂g/∂yயோட மதிப்பு x/yங்களா? அப்போது இந்த y கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா? இந்த எக்ஸை உள்ளே பெருக்கலாங்களா? உள்ளே பெருக்கினா நமக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸையும் -1ஐயும் பெருக்குனா -x. அடுத்தது ப்ளஸ் லாகு yxங்களா? அடுத்தது ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது? ஒரு எக்ஸ் மட்டும் இருக்குங்களா? ஏன்னா ஒய் கேன்சல் ஆகிடுச்சு. எக்ஸ் மட்டும் இருக்குது. ப்ளஸ் எக்ஸும் -xம் கேன்சல் ஆகிடும். அப்புறம் ரிமைனிங் என்ன இருக்குது? லாக் ஆஃப் y/x மட்டும் இருக்குங்களா? இப்போது இது வந்து என்னது நமக்கு தெரியும்? நம்ம என்ன பண்ணணும்? அந்த எக்ஸை உள்ளே பெருக்கணும் இல்லைங்களா? இங்கே -1க்கு மட்டும் பெருக்கி -xன்னு போட்டிருக்கோம். இந்த லாகுக்கு பெருக்கவே இல்லை. அப்போது இங்கே x இன்ட்டு log y/xன்னு வரும். அப்போது x இன்ட்டு log y/xங்களா? நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அந்த சார்பு? அதாவது x இன்ட்டு log y/xோட மதிப்பு gங்களா? g. ஓகேங்களா? அப்போது நம்ம ஆயிலர் தேற்றம் ப்ரூவ் பண்ணியாச்சு. நமக்கு என்னது? x இன்ட்டு ∂g/∂x ப்ளஸ் y இன்ட்டு ∂g/∂y இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணால் 1 × gன்னு கிடைக்கணும். அதாவது 1ஐயும் ஜியும் பெருக்குனா ஜிஏ தான். எகைன் நமக்கு ஜியோட மதிப்பே கிடைச்சாச்சு. அப்போது ஆயிலர் தேற்றமும் நிரூபித்தாச்சு. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ்.